ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு நான் என்னுடைய ஹேர் அப்டேட் கொடுக்க வந்திருக்கேன். லாஸ்ட் 1 மந்த் நான் ஹீட் அப்ளையன்சஸ் எதுவும் யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். அது என்னுடைய முடிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுச்சு அண்ட் ஒரு சின்ன ரிவ்யூ செக்ஷன் ஆன் ரீசெண்டா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹேர் சீரம்ஸ் அது எப்படி எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இது வரைக்கும் நான் ப்ராபப்ளி தெளிவா டீடைல்டா உங்ககிட்ட பேசாத சில சீரம்ஸ் இது. அது நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒழுங்கா நான் இன்னைக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போறேன் டீடைல்ஸ். ஸோ அது எப்படி எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அண்ட் சில விஷயங்கள் நீங்க உங்களுடைய முடியில இருக்கக்கூடிய டேமேஜை ரிவர்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் இந்த வீடியோட எண்ட்ல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய முடி கெமிக்கலி ட்ரீட்டட் முடி. கெமிக்கலி ட்ரீட்டட்ன்றதை விட கெமிக்கலி டைட் ஆர் கலர்டு ஹேர் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு என்னுடைய முடிக்கு பணிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது ஒண்ணுதான். ஆனா இது வந்து ஹெவிலி டேமேஜிங் உங்க முடிக்கு. அதுவும் நான் பண்ண மாதிரி வருஷத்துக்கு 2-3 வாட்டின்லாம் பண்ணீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேமேஜிங். ஸோ நீங்க ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் பண்றது அப்படின்னா கூட வருஷத்துல ஒரு வாட்டி பண்றதை மட்டும் நான் உங்களுக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு போன மார்ச்ல பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி மேல பண்ணேன். ஸோ அந்த லைக் கன்சிஸ்டண்டா ஒரு 2 மாசம் கேப்ல நான் ஹேர் கலர் பண்ணது வந்து என் முடியை வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் பண்ணுச்சு. ஸோ நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்னோட முடிக்கு ஓகே கன்சிஸ்டண்டா ரொம்ப ரிலீஜியஸா பண்ணவே கூடாது அப்படின்ட்டு பண்ணாம வச்சிருந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னரோ ப்ளோ ட்ரையரோ ஹேர் கலரோ என்னோட முடிக்கு தொடாம இருந்தது. லாஸ்ட் ஒரு 1 மந்த் நான் வந்துட்டு என்னுடைய முடிக்கு எதுவுமே வந்து அந்த ஹீட்டிங் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் அதே என்னுடைய முடிய என்ன மாதிரியான விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆப்வியஸான ஹேர் ஃபால் வீதம் வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கு. ஃப்ரம் ரூட் கொட்டுறது ஒரு நாளைக்கு வந்துட்டு கொட்டிட்டே தான் இருக்கும். எனக்கு வந்து முடி பிரேக் ஆகுறதும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ முடி பிரேக்கேஜ்னால தெரியக்கூடிய ஹேர் ஃபால் ரொம்ப விசிபிளா கம்மியா இருக்கு. முடியோட ஓவரால் குவாலிட்டி லென்த்தோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு, மேனேஜபிளா இருக்கு. நான் வந்து ப்ரௌன் கலர் வேற அடிச்சிருக்கேன் அப்படின்றதுனால என்னுடைய முடி வந்துட்டு அப்படியே லைக் ஒழுங்கா அதுக்கு மாய்ஸ்சரைஸ்டா நரிஷ்டா ஹைட்ரேட்டடா இல்ல அப்படின்னா ரொம்ப ட்ரையா இருக்கும், லைஃப்லெஸ்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ரொம்பவே வந்து கம்மியா இருக்கு. அடுத்தது நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரொம்ப ரிலீஜியஸா என்னோட முடியை எப்பயுமே வந்து பின்னல்லே போடுறது, ப்ரொடெக்டிவான ஹேர் ஸ்டைல். லைக் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் சம்திங் லைக் திஸ். என்னுடைய மண்டையில நிறைய குட்டி குட்டி பேங்க்ஸ் எல்லாம் கட் பண்ணிருக்கேன் அப்படின்றதுனால இந்த பின்னல் இந்த முடிய முன்னாடி இருக்க குட்டி குட்டி முடியெல்லாம் தூக்கி இங்க இப்படி பின்னல் மாதிரி பண்ணிட்டு பின்னல் ஆர் போனி ஆர் வீட்ல இருக்கும் போது 2 சைட் பின்னல் அது இன்னுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் என்னுடைய முடிக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு ப்ரொடெக்டிவ் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருக்கேன். அதுவும் வந்துட்டு முடி பிரேக்கேஜ் அதனால லைஃப்லெஸ்ஸா தெரியறது அதெல்லாம் வந்து இல்லாம இருந்திருக்கு. மோஸ்டா நான் முடிய விரிச்சு போட்டுலாம் தூங்குறேன்னா நைட்டு நம்ம புரண்டு புரண்டு படுக்கிறது ஃப்ரிக்ஷன் ஆகுறதுனால அந்த ஆயில்லாம் ஒழுங்கா சீப்பின் பண்ணி உள்ள போகாம இருக்கிற மாதிரி இருக்கும், நேச்சுரல் ஆயில்ஸ் வர்றது. ஸோ அது காலையில எழுந்திரிச்சு பார்த்தாலும் ரொம்ப ட்ரையா லைஃப்லெஸ்ஸா பப்பர் பேண்ட் இருக்க மாதிரியே இருக்கும். ப்ரொடெக்டிவ் ஹேர் ஸ்டைல்ஸ்ல போட்டு நீங்க படுக்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை ஆப்வியஸா தெரியாம இருக்க போகுது. அடுத்தது ஹேர் மசாஜிங். ஹேர் மசாஜிங் வந்துட்டு ரொம்ப நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருக்கேன். இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த 1 மந்த் நான் சொல்லுவேன். அது வந்து ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் பண்ணுவேன். ஹேர் ஆயில் பண்ணும்போது ஹேர் மசாஜ் பண்றது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஏதாவது ஒரு பாட்டு போட்டு விட்டு அந்த பாட்டு முடியிற வரைக்கும் ஐ வில் லைக் டெலிபரேட்டா டெடிகேட்டடா நான் வந்துட்டு உட்காந்து என்னுடைய ஸ்கேல்ப் வந்து மசாஜ் பண்றது உண்டு. அது டெஃபினட்டா ஹேர் வாஷ் பண்ணும்போது என்னுடைய முடி கொட்டுற விதமா இருக்கட்டும், ஓவரால் குவாலிட்டி அண்ட் ஓவரால் ஹேர் ஃபால் விழுற அந்த குவான்டிட்டியை வந்துட்டு ரொம்பவே வந்து கம்மி பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் என்னோட ரொட்டீன்ல ரெகுலரைஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கண் கூட தெரியுது. ஐம் ஹாப்பி அபவுட் இட். லைக் என்னோட முடி போனியா இப்படி பிடிச்சி பார்த்தேன்னா அந்த திக்னஸ் வந்து இப்போ முடியல வந்து எனக்கு தெரியுது. ஐம் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஓவரால் முடியோட குவாலிட்டியா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதா மேனேஜபிளா இருக்கிறதுல வந்துட்டு முடி எந்த அளவுக்கு கொஞ்சோண்டு லைக் அதை நான் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த டேமேஜை மேனேஜபிலிட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றது வந்து தெரியுது. என்னுடைய முடி நேச்சுரலா வேவி டெக்ஸ்சர். ஸோ ஃப்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேவ்ஸ்னால இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிஸினஸ் வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரியும். தொட்டு பார்த்தா தெரியாது, பட் சும்மா பாத்தீங்கன்னா என் முடி வந்து அப்படியே ஃப்ரிஸியா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நான் பெருசா பொருட்படுத்த போறது கிடையாது. நான் அதை டேம் பண்றதுக்காக தான் நான் ஸ்ட்ரைட்னிங்கோ ப்ளோ ப்ரஷோ வந்துட்டு யூஸ் பண்றது உண்டு. ஸோ அதை நான் ரொம்ப ஆனா மிஸ் பண்றேன் இப்போ வரைக்கும். எப்படா திருப்பி எடுத்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. பட் ஐம் பிளானிங் ஆன் க்ரோயிங் மை ஹேர் அட்லீஸ்ட் கொஞ்சம் செஸ்ட் அளவுக்கு இவ்வளவு தூரம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தாட்ல இருக்கேன். நேத்து ஐ வாஸ் சோ க்ளோஸ் டு யூஸ் மை ஸ்ட்ரைட்னர் பட் ஐ வாஸ் லைக் நோ, எவ்வளோ முடி உனக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியாத மாதிரி இருந்தாலும் யூ ஆர் நாட் டச்சிங் யுவர் ஹீட்டிங் டூல் டுடே, ஸோ தொடாத அப்படின்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லா நான் வந்துட்டு நேற்று என்னுடைய முடிக்கு ஹேர் டேமேஜ் எதுவும் ஆயிடுறது ஹீட் டேமேஜ் எதுவும் பண்ணாம இருந்தேன். ஐ வாஸ் சோ ஹாப்பி அண்ட் ஃபெல்ட் அக்கம்ப்ளிஷ்ட், அப்பாடா தொடல அப்படின்ட்டு. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் வித் தி ஹேர் சீரம்ஸ் ரிவ்யூ.
3 ஹேர் சீரம்ஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல நான் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது பேக் அண்ட் ஃபோர்த் போய் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேர் அனாட்டமியோட அட்வான்ஸ்ட் ஹேர் க்ரோத் சீரம், டெர்மாக்கோட பெப்டைட் ஸ்டெம் செல் ஹேர் க்ரோத் சீரம் அண்ட் விஷ்கேரோட ஹேர் க்ரோத் ஹேர் சீரம். ஸோ இது எப்படின்னா, நான் மோஸ்டா என்னுடைய ஸ்கேல்ப் கிளீனா இருக்கும்போது நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் எல்லா ஹேர் சீரமுமே. ஓகேவா? ஸோ அது வந்து நைட் டைமா இருக்கலாம், இல்ல குளிச்சுட்டு வந்ததுமா இருக்கலாம், ஜிம் போயிட்டு வந்தேன்னா ஸ்வெட்டியா இருக்கு என்னுடைய ஸ்கேல்ப் அப்படின்னா, ஹேர் வாஷ் அன்னைக்கு நான் பண்ணல அப்படின்னா, நான் வந்துட்டு எங்க சீரம் போடணுமோ அங்க மட்டும் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிப்பேன். அண்ட் நான் எப்படி ஹேர் சீரம் யூஸ் பண்ணுவேன்னா, ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் ஏரியா மட்டும் தான். ஏன்னா எனக்கு இங்க ஒரு சொட்ட ஸ்பாட் மாதிரி வந்து இருக்கு. அதை வந்து டார்கெட் பண்ணலாம். அது வந்து இந்த சீரம்ஸ் போட்டதுனால வருதா, லைக் முடி வளருதா பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய மெயின் கன்சர்னா இருந்தது. ஸோ அதனால நான் இந்த சைட்ஸ் அண்ட் இந்த ஏரியா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் ஹேர் சீரம். ஃபுல் ஸ்கேல்ப் நான் யூஸ் பண்ண, பட் யூ கேன் யூஸ் அண்ட் யூ ஷுட் யூஸ் ஆக்சுவலா ஹேர் சீரமா. எனக்கு அது தேவைப்படலை. ஸோ இங்க மட்டும் தான் ஐ வில் யூஸ் மை ஹேர் சீரம். இன்னைக்கு கூட நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு என்னுடைய ஹேர் சீரம் வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன். ஸோ இதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டெப். அண்ட் ஐ ஹாவ் டு சே, எனக்கு வந்து பேபி ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கு, விசிபிளா தெரிஞ்சிருக்கு ஹேர் சீரம்ஸ்னால. ஸோ இப்போ ஒன்று எப்படி எனக்கு ஒர்க் ஆச்சு, எப்படி இருக்கு அப்படின்றது காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேர் அனாட்டமியோட அட்வான்ஸ் ஹேர் க்ரோத் சீரம் வந்துட்டு இதுல உங்களுக்கு 3% ரிடன்சில், 4% அனகைன், பை கேப்பில் அண்ட் 1% கேப்பிலா லோங்கா. இதெல்லாம் வேண்டாம், ஓகேவா? ஹேர் சீரம் ஓகே, இதெல்லாம் உங்க முடிய வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும், ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும், புது முடி வளர வைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான இன்கிரீடியன்ஸ். ஸோ இது வந்துட்டு டெஃபினட்டா என்னுடைய ஹேர் க்ரோத் கேம்ல ஃபர்ஸ்ட் நான் லைக் மறுபடியும் அதை ரிவர்ஸ் பண்ணும், டேமேஜை சரி பண்ணும் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்தபோது நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் ஐ ஹேவ் டு சே, என்னுடைய பேபி ஹேர் க்ரோத் ரொம்ப விசிபிளா தெரிஞ்சது. இது ரொம்ப லைட் வெயிட், லிட்டரலா போட்டதே தெரியாது, தண்ணி மாதிரி தான் இருக்கும். அண்ட் எனக்கு வந்து ஹேர் சீரம்ஸ்ல வந்து பிடிச்ச பேக்கேஜிங் இந்த டிராப்பர் தான். நான் 2, 3 வேற டிஃப்ரெண்ட் பேக்கேஜிங்ல ட்ரை பண்ணிட்டேன், பட் டிராப்பர் இஸ் மை ஃபேவரட். அது இதுல இருக்கு. இது டெஃபினட்டா வித் கன்சிஸ்டன்ட் யூஸ் எனக்கு வந்துட்டு அந்த புது பேபி ஹேர் க்ரோத் வந்துட்டு ஆப்வியஸா தெரிஞ்சது. லைக் ஒரு ஒரு 1 வீக் கன்சிஸ்டன்டா நான் 1 வீக் யூஸ் பண்ணேன். அதுல வந்து எனக்கு வந்து ஆப்வியஸான டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஸோ பேர் அனாட்டமி டெஃபினட்டா என்ன வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. அடுத்தது வந்து நான் அந்த டெர்மாக்கோட பெப்டைட் ஹேர் க்ரோத் சீரம் யூஸ் பண்ணேன். இதுலயும் உங்களுக்கு வந்துட்டு அனகைன், காப்பர் பெப்டைட், ரிடன்செல், அப்புறம் ஃபாலிகன், ஆனாலூப் அப்படின்ட்டு ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் இருக்கு. இதுவும் வந்துட்டு ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்றதுக்காக. ஸோ இதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப சிமிலரான ரிசல்ட் தான் வந்து கொடுத்துச்சு. அண்ட் எஃபெக்டும் இருந்துச்சு. ரொம்ப ஸ்டிக்கி கிடையாது, செம்ம 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 லைட் வெயிட், லிட்டரலா போட்ட மாதிரியே தெரியாது. ஸோ இது அகைன் நான் இன்னும் முடிக்கல கன்சிஸ்டன்ட் யூஸ்ல, பட் எனக்கு வந்து டிசப்பாயிண்டிங்கா இல்லை. சில ஹேர் சீரம்ஸ் வந்து எனக்கு போட்டாலே வந்து தெரியும், அது ஒரு மாதிரி ஹெவியா ட்ரூப்பியா ஏதோ ஒரு பிராண்ட், ஐ டோன்ட் ரிமெம்பர், ஒரு ஒயிட் கலர் பாட்டில், ப்ரோ டச்சோ சம்திங். அது வந்து கொஞ்சம் ஆயிலியா இருந்த ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு வந்து ஹேர் சீரம் ஆயிலியான ரிசல்ட் என்னோட ஸ்கேல்ப்ல கொடுக்கூடாது. அப்படி கொடுக்கலன்னா அதை வச்சு நான் சர்வை பண்ணிடுவேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு இது கொடுக்கல. செம்ம லைட் வெயிட், இதுவும் நல்லா இருந்தது. பட் அகைன் இது வந்துட்டு இந்த இந்த மாதிரியான ஸ்ப்ரே, ஓகே, அண்ட் இது வந்துட்டு நல்லா வைடா போய் விழும். ஸோ நிறைய ஏரியா வந்து கவர் பண்ணும். ஓகே தான், பட் என்னுடைய ஒரு ஃபேவரட்டான வழி கிடையாது ஹேர் சீரம் அப்ளை பண்றதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டூ. எங்கேயாவது ஸ்கேல்ப் இப்படி தெரிஞ்சதுன்னா இப்படி எடுத்தனே அப்படின்ட்டு ஐ ஜஸ்ட் சிம்பிளி புட் திஸ் ஆன். ஸோ இந்த மாதிரி இந்த ஹேர் சீரம் இதுவும் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு. கேன் டெஃபினெட்லி ட்ரை. அடுத்தது வந்துட்டு விஷ்கேரோட ஹேர் க்ரோத் சீரம் கான்சென்ட்ரேட். இது வந்து நிறைய பேர் ரேவ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வாங்கினது. இதனுடைய பேக்கேஜிங் இந்த புஸ் புஸ் இப்படி அடிக்கிறது தான். அது வந்து கான்சென்ட்ரேட்டடா திக்கா போய் ஒரு இடத்துல இப்படி விழும், இப்படி ஒரு டபக் அப்படின்னு ஒரு ட்ராப் மாதிரி விழும், ஸ்ப்ரே மாதிரி அடிக்காது. எனக்கு இது ட்ராப்பர் ஆக்சுவலா அவ்வளோ பெரிய ஃபேவரட்டான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அது ஒரே ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட்டடா விழுற மாதிரியே ஒரு ஃபீல். அது எனக்கு நான் அப்புறம் கை வச்சு அதை டரன்னு மசாஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்க போட்டீங்கன்னா, ஆலோவேரா ஜெல் போட்டீங்கன்னா எப்படி இருக்கும் உங்க முடியல, அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வந்து உங்க முடியிலயும் தெரியும், பார்த்தாலும் தெரியும். ஸ்கேல்ப்லாம் வந்து ஜெல் போட்ட மாதிரி இருக்கும் லிட்ரலா, இல்ல ஆயிலியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா தொட்டு பார்த்தீங்கன்னா செம்ம மேட்டா, ஒண்ணுமே வந்து தெரியவே தெரியாது, லைட்டா இருக்கும். இது வந்து லைக் பார்த்தா மட்டும் அந்த மாதிரி இருக்கும், ஆனா ஃபீல் அப்படி ஆகாது. அது ஒண்ணுதான் நான் யூஸ் பண்ண சீரம்ஸ்லயே நான் வந்து ஆப்வியஸா விசிபிளா பார்த்த ஒரு சேஞ்ச் வந்துட்டு இந்த ஒரு சீரம்ல மட்டும்தான் அந்த ஒரு எஃபெக்ட் நான் வந்து பார்த்திருக்கேன். ஜெல் மாதிரி ஈரமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா தொட்டா வந்து அது ஆயிலியா ஃபீல் ஆகாது. இதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது என்னுடைய எப்படி சொல்றேன்னா, இது ஒரு ரொம்ப லைட் வெயிட்டான க்ளூ மாதிரியா இருக்கு என்னுடைய முடிக்கு. இது நான் எடுத்து என்னுடைய பேபி ஹேர்ல இப்படி தடவுறேன்னா இப்படியே தான் இருக்கும். அடுத்த ஒரு 10-12 ஹவர்ஸ்க்கு நான் டிஸ்டர்ப் பண்ணாம தூங்கிட்டேன், தூங்குற டைம்லாம் போட்டேன்னா இது இப்படியே இப்படி ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் நான் காலையில எந்திரிச்சு அதை அப்படியே ரப் பண்ணி விட்டேன்னா அது சரியா போயிடும். ஸோ ஹேர் ஃபால் இல்லைன்னா புது ஹேர் க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து சில டேஸ் வந்து ஆப்வியஸா தெரியுற மாதிரி இருக்கு. சில டேஸ் அது முக்கியமா நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன்னா
என்னடா முடி வளர்ந்த மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ. ஸோ எக்ஸாக்ட்டா ஓகே நெறைய ஆப்வியஸா டென்ஸா வளர்ந்திருக்கு அப்படின்றது தெரியல. எனக்கு வந்து என்னுடைய முடி ஹெல்த் வந்து எங்க தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஹேர் குரோத்ல தான். முக்கியமா நான் வந்துட்டு ஹேர் சீரம்லாம் யூஸ் பண்ணாம ஹீட் டேமேஜ் நெறைய குடுக்குறேன்னா, இந்த இடம்லாம் பரிதாபமா இருக்கும். லைக் லிட்டரலா எனக்கு பேபி ஹேர் தெரியவே தெரியாது. மொட்டை மொழுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஹேர் சீரம் யூஸ் பண்ணி ஹீட் டேமேஜ் நான் கண்ட்ரோல் பண்ணதுமே, இதோ இந்த இந்த மாதிரியான குட்டி, 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 குட்டி முடிகள்லாம் நெறைய வெளியில வர ஆரம்பிக்குது. ஐ அம் ஹேப்பி அபௌட் தட். ஸோ 3மே வந்துட்டு எனக்கு டிசப்பாயிண்டிங்கான சீரம்ஸ் கிடையாது. டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுடைய பட்ஜெட் பொறுத்து நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெவிலி எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸும் கிடையாது. பட் என்ன நீங்க இப்ப கேட்குறீங்க, எப்படி நான் உங்களுக்கு ரேங்க் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேர் அனாட்டமி. ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு மாரி ரொம்ப ஓகே இந்தா நீ பேபி ஹேர் கேட்ல இந்தா வச்சுக்கோ அப்படின்னு குடுத்த மாரி இருந்துச்சு இது யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால இது வந்துட்டு நான் இன்னும் பாட்டில் காலி பண்ணல. காலி பண்ண அப்புறம் எனக்கு ஏதாவது இது லைக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக் காமிக்குதான்னு பார்ப்போம். அதனால இப்போ செகண்ட் பிளேஸ்ல நான் வைக்கிறேன். இதுவும் நான் காலி பண்ணல. பட் இது எனக்கு ரொம்ப ஆப்வியஸான டிஃபரன்ஸ் உடனே காமிச்சது பேர் அனாட்டமி. அதுக்கப்புறம் தேர்ட்ல வந்துட்டு நான் டெர்மாக்கோ வைக்கிறேன். பட் அதனால ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ரொம்ப சலைச்சது கிடையாது. இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றது. உங்களுடைய ஹேர் டேமேஜ் வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு இன்னும் சில விஷயங்கள நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, உங்க முடி ரொம்ப ட்ரையா லைஃப்லெஸ்ஸா இருக்குன்னா ட்ரை அப்ளைங் கொஞ்சோண்டு ஹேர் ஆயில் டு த மிட்ஸ் அண்ட் லென்ஸ் உங்களுடைய முடியில வச்சுட்டு பின்னிட்டு தூங்குங்க. ஆர் வீட்ல இருங்க. வீட்ல இருக்கும்போது போடுற ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பின்னல் மாதிரி போடுறீங்கன்னா அது முடிக்கு ரொம்பவே ப்ரொடெக்டிவா இருக்கு. உங்களோட முடிய டேமேஜ் பண்ணாம இருக்கு. ஸோ அத வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஹேர் ஆயில் இட் வில் ஹெல்ப் யூ. என்ன ஆயிலா வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு ஈரப்பதம் அண்ட் ஹைட்ரேஷன் நீங்க உங்க முடிக்கு குடுக்க போறீங்க. அத வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்லோவா நீங்க வந்துட்டு உங்களுடைய ஹேர ரொம்ப சாஃப்ட்டா, டெலிகேட்டா ஹேண்டில் பண்ணணும். ஹேர் ஆயில் பண்ணும்போதா இருக்கட்டும், நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி நீங்க வந்து உங்க முடிய டேமேஜ் பண்ணாம, அதாவது முடி நெறைய காழ வைக்காம ஹேர் ஆயில் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ எப்படி நீங்க வந்துட்டு எவ்வளோ டெலிகேட்டா பூ மாரி நீங்க உங்க முடிய வந்துட்டு ஹேண்டில் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு முடி வந்து கொட்டும். லைக் நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்க முடிக்கு ஏதோ நீங்க வேலை குடுக்குறீங்க. அப்பலாம் முடி கழல்றது நேச்சுரல். ஆனா ஒரு 10 முடி போற இடத்துல நீங்க கொஞ்சம் ஜென்டிலாவும், ரொம்ப டெலிகேட்டாவும் ஹேண்டில் பண்றீங்கன்னா, ஒரு 7 முடி கொட்ட வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்லோ அண்ட் சாஃப்ட் அண்ட் ஜென்டிலா ஹேண்டில் பண்ற பிராக்டிஸ் உங்க முடி அண்ட் ஸ்கேல்ப்க்கு நீங்க எடுத்துட்டு வாங்க. தட் ரியலி வில் ஹெல்ப் யூ. உங்க முடி வந்துட்டு உங்க கூடவே இருக்கிற மாதிரி பாத்துக்கிறதுக்கு. இது உணவு கைஸ். ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க. கீரை நிறைய சாப்பிடுங்க. கருவேப்பிலை பொடி அந்த மாதிரிலாம் அரைச்சு வச்சுட்டு சாப்பிடுங்க. நான் வந்துட்டு ஃபுட்டு கொஞ்சோண்டு ஒழுங்கா ப்ரையாரிட்டைஸ் பண்ண அப்புறம் புரோட்டீன் ரிச் ஃபுட்டா நான் வந்து ரீசெண்டா எடுத்துட்டு இருந்தேன். அத வந்துட்டு கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுமே என்னுடைய ஹேர் ஹெல்த்ல வந்து ரொம்ப விசிபிளான சேஞ்ச் தெரிஞ்சது. ஹேர் ஃபால்லயா இருக்கட்டும். அதுல தான் முக்கியமா எனக்கு வந்துட்டு நான் லைக் கண்ணு வச்சிருந்தேன். முடி கொட்டக்கூடாது அப்படின்றது. ஸோ முடி நீங்க வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணி வேற எதுவும் டேமேஜ் குடுக்காம இருக்கீங்க. லைக் ஹேர் கலரிங் ஆர் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இல்லன்னா ப்ளோ ட்ரை பண்றது. ப்ளோ ட்ரை பண்றது சில பேர் வந்து தே சே இட் ஹெல்ப்ஸ் தேர் ஸ்கேல்ப் அதுக்கப்புறம் உங்களுடைய முடியும் அப்படின்றது. ஸோ ப்ளோ ட்ரை அப்படியே நீங்க பண்ணியே ஆகணும்னா கம்மியான செட்டிங்ல நீங்க பண்ணுங்க. எனக்கு எப்படி பண்ணாலும் ப்ளோ ட்ரை பண்ணா முடி அப்படியே விரைச்சுக்கிட்டு பப்பர் பேண்ட் தான் இருக்கும். லைக் நான் ப்ராப்பரா செட் பண்ற மாதிரி ப்ளோ ட்ரை பண்ணாதான் அழகா வந்து செட் ஆகி உட்காரும். அந்த மாதிரி பண்ணனா அங்க வந்துட்டு எனக்கு ஒரு 30, 40 முடி வந்து போகும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட். ஸோ அதனால ஐ ப்ரிஃபர் ஏர் ட்ரையிங். அதுவே எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா ப்ளோ ட்ரையர் பண்ணணும்னா கம்மியான செட்டிங்ல பண்ணுங்க. இல்ல முடிஞ்ச அளவுக்கு 100% ஹீட்டை வந்துட்டு ஒமிட் பண்ணிடுங்க. ப்ரொடக்டிவான ஹேர் ஸ்டைல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மசாஜிங் உங்களுடைய முடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ஜென்டிலா, ரொம்ப டெலிகேட்டா உங்க முடிய வந்து ஹேண்டில் பண்ணுங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஈஸியா பண்ணக்கூடிய ஆனா கன்சிஸ்டன்டா பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் தரக்கூடிய சில விஷயம் ஃபார் யுவர் ஹேர் ஹெல்த், ஃபார் மெயின்டைன் யுவர் ஹேர் ஹெல்த். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த 3 ப்ராடக்ட்ஸோட லிங்க் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்பயும் நான் வேற என்னுடைய பில்கிரிம் ஹேர் சீரம், ஆர்டினரி ஹேர் சீரம்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரீசென்ட் டைம்ல இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதுக்காக கொஞ்சம் ரிலீஜியஸா நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ கோ பேக் அண்ட் ஃபோர்த் வித் ஆல் தி சீரம்ஸ். நிறைய நான் ட்ரை பண்ணும் அப்படின்றதுனால அதை நான் செய்வேன். எனக்கு அது பிடிக்கும். என் ஜாபுக்கும் அது வந்துட்டு தேவை அப்படின்றதுனால ஐ டூ தட். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாருமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.